இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு செந்தில்வேல், தாவேக்கவை வச்சு காங்கிரஸ் தன்னுடைய கூட்டணி பேரத்தை அதிகரிக்கிறதுக்காக இப்படி பேசப்படுதா, அல்லது அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தாவேக்க 2ஆம் இடத்துக்கு வந்துருங்கிற மாதிரி ஒரு கருத்தை பிரவீன் சக்கரவர்த்தி முன்வைக்கிறாரு. தொடர்ந்து தாவேக்கவும் இதான் சொல்லுது, திமுகவுக்கும் தாவேக்கவுக்கும் இடையேதான் போட்டி அப்படின்னு. காங்கிரஸ் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குதா? இல்ல, இதுல திமுகவிற்கு எந்த நெருக்கடியும் இல்ல. ஆனா மறைமுகமாக கூடுதலான சீட்டுகளை பெறுவதற்கான ஒரு அரசியல் உத்தியாக இதை பார்க்கலாம். எனக்கு முன்பாக பேசிய தராசியாம் சாரும் சாமிநானும் சொன்ன மாதிரியான ஒரு கருத்து தான். கூடுதல் இடங்களை பெறுவதற்கான ஒரு உத்தியை தவிர இதுல வேற ஒன்றும் இல்லை. இப்ப நீங்க ரொம்ப பிராக்டிக்கலா ஒண்ணு எடுத்துக்கங்க. ஆட்சி கட்சியாக திமுக என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு எதிராக எதிர்கட்சியாக யாரோ ஒருவர் அமரப் போகிறார்கள். அது அதிமுகவா இருக்கலாம், அல்லது தாவேக்காவா இருக்கலாம், யாரோ ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. இப்ப திமுகவிற்கு இல்ல கண்டிப்பாக அதிமுக தான் எனக்கு எதிர்கட்சியா உட்கார்ந்தே தீரணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? ஒன்றும் இல்ல. திமுகவுடைய இலக்கு என்பது அவர்கள் ஆட்சி கட்சியாக வருவதில் தான் இருக்குமே தவிர அவர்களுக்கு எதிராக எதிர்கட்சியாக யார் வரப்போகிறார்கள் என்பதில் எந்த அக்கறையும் இருக்க போறது இல்லை. அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது திமுக மிக உறுதியாக எந்த இடத்திலும், இந்த பேட்டியிலும் கூட பிரவீன் சக்கரவர்த்தி திமுக பலவீனப்படும் என்றோ அல்லது திமுகவுடைய வாக்கு வங்கியை விஜய் ஏதோ இடத்துல பறிப்பார் என்றோ எங்கேயும் பேசல. அஇஅதிமுகவை பின்னுக்கு தள்ளுவார் என்று பேசியிருக்கின்ற பொழுது இது குறித்து கவலைப்பட வேண்டியது அஇஅதிமுக தான். ஏன்னா இந்த 2 ஆண்டுகள் முடிந்து 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசுகின்ற பொழுது கூட திரு விஜய் அவர்கள் அந்த வார்த்தை தான் வைக்கிறார். பாஜகவோடு மற்றும் சிலர் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவர் எம்ஜிஆரை புகழ்கிறார், மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவங்களை புகழ்கிறார். அவர்களை புகழ்ந்து கொண்டு அஇஅதிமுக அவர் டிஸ்ஓன் பண்றாரு. அது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், திமுகவை எதிர்க்கும் சக்தியும் திமுகவை எதிர்க்கும் வலிமையும் தனக்குத்தான் இருக்கிறது, அஇஅதிமுகவிற்கு இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் அவர் ஏதோ இடத்துல கன்வே பண்றாரு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஏடிஎம்கே பக்கம் போக விடாமல் தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு பணியை, ஒரு உத்தியை விஜய் கையாண்டு வருகிறார். அதுதான் செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் அதற்கு வலு சேர்ப்பது போல அவருடைய கட்சியில இணைந்திருப்பது. இது அதிமுகவிற்கு தான் பெரும் சவால். அதனாலதான் 2 நாட்களா பாத்தீங்கன்னா மேனாள் அமைச்சர் ஐயா செல்லூர் ராஜ் அவர்கள், மேனாள் அமைச்சர் ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கெல்லாம் கடுமையா தாவேக்காவை விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி நேற்று ஜெயக்குமார், மேனாள் அமைச்சர் ஐயா ஜெயக்குமார், இவங்க எல்லாமே இன்னைக்கு தாவேக்கா கடுமையா விமர்சிக்க தொடங்கி இருப்பதனுடைய நோக்கமும் அதுதான். சோ அதைத்தான் பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் இது இந்த வரை கொண்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் அல்லது கருத்து திணிப்புகள் அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி போன்றக்கூடிய இந்த கருத்துக்கள் இவையெல்லாம் அஇஅதிமுகவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அலார்மிங், ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் நான் பார்க்கிறேன். திரு செந்தில்வேல், பிரவீன் சக்கரவர்த்தியோட பேச்சு சீட் பேரத்திற்கான அரசியல் யுக்தியாகவே இருந்தாலும் திமுக தலைவர்கள் கூட திமுக அதிமுக இடையே தான் போட்டி அப்படின்னு பேசுறாங்க. ஆனா கூட்டணியில இருக்கக்கூடிய, கூட்டணி உடன்பாடு எட்டக்கூடிய இந்த சூழல்ல காங்கிரஸோட நிர்வாகி இப்படி பேசுறது எந்த வகையில தாக்கத்தை ஏற்படுத்தாதா? கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாதா? ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாது. திமுகவுக்கு விஜய் போட்டி, திமுகவை 2ஆம் இடத்திற்கு தள்ளி முதலிடத்திற்கு தாவேக்கா வரும்னு ஒருவேளை பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருந்தாலும் அது சலசலப்பை ஏற்படுத்தும். அதிமுக 2ஆம் இடத்திற்கு தள்ளும்னு சொன்ன உடனே திமுகவிற்குள் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு எப்படி அதிமுகவை 2ஆம் இடத்திற்கு தள்ளலாம் என்று நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு திமுக சண்டை போட போதா என்ன? இது நகைச்சுவை தானே. அதுல இல்ல, திமுகவோட ஓட் பேங்கும் இதாகும் சொல்றாங்களே, பாதிக்கப்படும் சொல்றாங்க. திமுகவோட ஓட் பேங்க் பாதிக்கப்பட்டா தாவேக்கா முதலிடத்துக்குலாம் வரணும். சரி, அப்ப காங்கிரஸோட ஓட் பேங்க் பாதிக்கப்படாதா? பாஜக ஓட் பேங்க், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விஜய், பாஜக, அதிமுக, பிசிக, யாருடைய ஓட் பேங்க் தான் பாதிக்கப்படும்? ஏதாவது உறுதியான தரவுகள் இருக்குதா நம்ம கிட்ட? ஏதாவது அதை பத்தி ஏதாவது ஒரு உத்தேசமாக எல்லாரும் சொல்றாங்க. விஜய்க்கு ஒரு 15% இருக்குங்கிறாரு, ஒருத்தர் 17% இருக்குங்கிறாரு, ஒருத்தர் நான் அடிக்கடி சொல்றதுதான் ஊடகவாதங்களை சொல்றது போல ஒரு திரைப்படத்துல நடிகர் கவுண்டமணி அவர்கள் வலையை வீசுவார், வலைக்குள்ள ஒன்று சிக்கிக்கும், அது ஒரு பெரிய திமிங்கலம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. அந்த திமிங்கலத்துடைய பல் இவ்வளவு போகும், அந்த திமிங்கலத்தோட எச்சில் இவ்வளவு போகும், அதை இதை வித்தா இவ்வளவு காசுமாங்க, கடைசி உள்ள நடிகர் செந்தில் சிக்கியிருப்பாரு.
அந்த மாதிரி உள்ள என்ன இருக்குன்னே தெரியாம அது இவ்வளவு போகும் ஆளாளுக்கு சொல்ற மாதிரி விஜய்க்கு வந்து சொல்றாங்க. நாம் திருப்பி சொன்னா விஜய் குறை மதிப்பீடு செய்ய விரும்பல. விஜய் நிச்சயமாக கணிசமான வாக்குகளை பெறக்கூடும், அந்த வலிமை அவருக்கு இருக்கு. ஆனா என்ன அப்படிங்கறத ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் கருத்து சொல்லக்கூடிய யாருமே அவர் முதலிடத்துக்கு ஒரு வாரம் இப்ப வரைக்கும் சொல்லல. தாவேக்காவை தவிர மற்ற எல்லாருமே அவர் 2ஆம் இடத்துக்கு தான் சொல்றாங்க. அதிமுக பின்னுக்கு தள்ளுவார், அதிமுக வலிமையான போட்டின்னு தான் சொல்லுகின்ற பொழுது இப்ப அதிமுக தான் அதை பத்தி கவலைப்படணும். இதுல திமுக கூட்டணிகள் என்ன சலசலப்பு வர போகிறது? திமுக உள்ளபடியே வந்து இதை பத்தி எந்த இடத்தையும் வந்து அதை பொருட்படுத்த போறதில்லை. இது பொருட்படுத்த வேண்டியது அஇஅதிமுக. அவர்களுக்கு விடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சவால் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை தாவேக்கா தன் பக்கம் இழுக்கிறதா? அப்படி இழுத்தால் அதிமுகவினுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விதான் இது. ஒருவேளை வரக்கூடிய காலங்கள் எதிர்காலங்கள் அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாடு அரசியல் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்துச்சு இல்லையா? அது ஒருவேளை டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு விஜய் சொல்ற மாதிரி மாறிச்சுன்னா அது குறித்து கவலைப்பட வேண்டியது அதிமுக தானே. ஏன்னா ஃபீல்டிலே இல்லாம வெளியில போறாங்கல்ல ஒரு பிளேயர், அவங்க தான் கவலைப்படணும். நன்றி திரு செந்தில்வேல். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.